புல்புல் வந்து 3 முட்டை போட்டு வச்சுருந்துச்சு. அதில் வந்து 1 முட்டை உடஞ்சிருச்சு. 2 முட்டை தான் இருக்குது. ஆனால் ஒரு வாரம் நல்லா அடை காத்துச்சு. அடை காத்து பாருங்கள், ஒரு முட்டை முதல்ல பொரிஞ்சிருச்சு. அடுத்த முட்டை அடுத்த நாளே பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சு ஒரு வாரத்தில் பாருங்கள் இவ்வளோ பெரிய குஞ்சா மாறிடுச்சு. இது நல்லா சவுண்டு கொடுக்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா பழகிருச்சு. பேரண்ட்ஸ் குருவி மாற்றி மாற்றி நல்லா சாப்பாடு ஊட்டுதுங்க. நல்லாவே இருக்குது. அது பார்க்குறதுக்கு நம்ம போனோம்னா பயந்துக்கிட்டு ஓடிடுது. அந்த அம்மா குருவி வந்து சுற்றி சுற்றி நம்ம போனோம்னா பறந்து பறந்து வருது, பயத்தோடு வருது. அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினச்சி இந்த குருவி ரெண்டும் வாயை திறந்து திறந்து பார்க்குது. நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு பார்த்த உடனே தாய்க்குருவி வந்து ஓடி போயிடுச்சு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஆனாலும் அது ரொம்ப பயப்படுது. இந்த கூடு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பர்மனெண்ட்டாகவே இருக்குது. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 2 டைமாவது முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருது. மேக்ஸிமம் 5 முட்டை வரைக்கும் போடுது. இந்த டைம் வந்து 3 முட்டை, அதில் 2 தான் பொரிஞ்சிருக்கு. இது பாருங்கள், நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சி வாயை திறக்குது. ஆனால் நம்மளை பார்த்தாலே அது பயந்து ஓடிடுது. புது ஆளுகளை பார்த்தாலும் பயந்து ஓடிடுது. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து வராண்டாவில் நாங்கள் லைட்டு போட மாட்டோம். ஸ்டார் கட்டி வச்சுருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தில் தான் இருக்குது பாருங்கள். நான் அது பயந்து போகாதுன்னு நினச்சேன். இவ்வளோ இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சேன். ஆனாலும் அதை பயந்து ஓடிடுச்சு பாவம்.